இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம். இது போன்ற ஊழல் வழக்குகள்ல அதிகபட்ச தண்டனையாக இந்த தண்டனை பார்க்கப்படுகிறது. இந்த தண்டனை காரணமாக இனிமேல் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி அமைச்சர் பொன்முடி அடுத்த கட்டமாக 6 ஆண்டு காலங்கள்ல தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதியையும் இழத்திருக்கிறார். இந்த தீர்ப்பின் மூலமாக இழத்திருக்கிறார். கடந்த நாட்கள்ல இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில கீழமை நீதிமன்றத்தில் அவர் விடுதலை செய்யப்பட்டு தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு தான் தற்போது நீதியரசர் ஜெயச்சந்திரன் வாசித்திருக்கிறார். இந்த தீர்ப்புக்காக இன்று காலை 10 மணிக்கே நேரடியாக நீதிமன்றத்திற்கு வருகை தந்த அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி நீதிமன்ற வளாகத்திலேயே காத்திருந்தார்கள். அவர்களை நேரடியாக நீதியரசர் ஜெயச்சந்திரன் அழைத்து, உங்களுக்கு இதில் என்ன ஏதாவது கூற இருக்கிறீர்களா என்பது தொடர்பாக அவர்களிடம் கருத்து கேட்க, அவர்கள் ஏற்கனவே மருத்துவ உதவியோடு தான் நாங்கள் இருக்கிறோம், தொடர்ந்து சிகிச்சைகள் பெற்று வருகிறோம் என்பது தொடர்பாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் அதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கைகூப்பி அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்துதான் நீதியரசர் ஜெயச்சந்திரன் தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார். தீர்ப்பு வாசிக்க தொடங்கிய உடனேயே 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் என்ற தீர்ப்பை வழங்கிய உடனேயே இந்த தீர்ப்பு தொடர்பாக இந்த தண்டனை அதிகமாக இருக்கிறது, தண்டனையை குறைத்து தர முடியுமா என்று அவருடைய மனைவி பொன்முடியின் மனைவி விசாலாட்சி கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக இன்னமும் எந்த பதிலையும் நீதியரசர் ஜெயச்சந்திரன் கூறவில்லை. அதன் தொடர்ந்து 30 நாட்களுக்கு இந்த விசாரணை அவர்கள் மேல்முறையீடு செல்வதற்காக 30 நாட்கள் இந்த தீர்ப்பு அவர் வழங்கிய தீர்ப்பையும் நிறுத்தி வைத்திருக்கிறார். தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அவருடைய தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ தொடர முடியுமா என்ற கேள்வி எழக்கூடிய நிலையில தண்டனை வழங்கப்பட்டாயிற்று. ஆகவே அவர் சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ தொடர முடியாது. இந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ இதை வைத்து அவர் மேல்முறையீடு செல்வதற்கான ஒரு சூழல் மட்டுமே தற்போது அவருக்கு இருக்கிறது. தண்டனையை குறைக்க முடியுமா என்று பொன்முடி மனைவி கோரிக்கை வைத்ததற்கு தற்போது நீதியரசர் ஜெயச்சந்திரன், எங்களுக்கு மேல் ஒரு நீதிமன்றம் இருக்கிறது, அவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பதிலளித்திருக்கிறார். 3 ஆண்டு சிறை தண்டனை அதிகமாக இருக்கிறது, 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தண்டனையை எங்களுக்கு குறைத்து வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பொன்முடியினுடைய மனைவி விசாலாட்சி கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கையை உடனடியாக நீதியரசர் ஜெயச்சந்திரன், எங்களுக்கு மேல் ஒரு நீதிமன்றம் இருக்கிறது, அவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். ஏற்கனவே நீங்கள் 30 நாட்களுக்கு கால அவகாசம் கேட்டிருக்கிறீர்கள், அந்த 30 நாட்களுக்கான கால அவகாசத்தில் நீங்கள் மேல்முறையீடு செல்ல இருக்கிறீர்கள், உச்ச நீதிமன்றத்தில் இந்த கோரிக்கைகளை நீங்கள் முன்வைங்கள் என்பது போன்றுதான் தற்போது அவர் அறிவித்திருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை அடுத்ததாக அவர்கள் செல்ல இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தில் இதற்கான இங்கு நடைபெற்ற வாதங்கள், இங்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பினுடைய நகல் முழுமையாக பெறப்பட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு அவர்கள் செல்வதற்கான வாய்ப்பு தற்போது உருவாகி இருக்கிறது. இருப்பினும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் குற்றவாளிகளாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.